இந்த ஒரு நோட்டீஸ் தான் கவர்மெண்ட் கிட்டேருந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, அதனால் பெனால்ட்டி பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயில்டாக சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நோட்டீஸ் எதுக்காக வந்துச்சு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்றது மாநில அரசாங்கம், அதாவது தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம், கார்ப்பரேஷன் மாதிரியான லோக்கல் பாடிஸ் மூலிமா வசூல் பண்ணக்கூடிய ஒரு வரி திட்டம் தான் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ். எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து லிவே பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வசூல் பண்ணக்கூடிய ஒரு வரி தான் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ். சரிங்க, இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் யாரெல்லாம் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபாக இருக்கலாம், ஒரு லேபராக இருக்கலாம், ப்ரொஃபஷனல்ஸு, ஃப்ரீலான்சர்ஸு, அவ்வளோ ஏங்க பிஸ்னஸ் ஓனருமே, அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய எல்லாருமே இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டணுங்க. ஆனால் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் நேரடியாக கட்ட தேவையில்லை. ஆன் பிஹாஃப் ஆஃப் த எம்ப்ளாயி அந்த பிஸ்னஸ் ஓனர் பே பண்ணுங்க. சரிங்க, கதைக்குள்ளே வந்துடலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருங்க சதீஷ்குமார் அப்படின்னு திருச்சியில் இருக்கார். அவர் வந்து இந்த மெட்டல் கேட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக நடத்திட்டு இருக்காரு. அவரோட கம்பெனியில் 30 ஸ்டாஃப்ஸ் வேலை செய்கிறாங்க. இந்த நோட்டீஸ் அவருக்கு தான் வந்திருந்தது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 7 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களோட பிஸ்னஸில் கிட்டத்தட்ட 30 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை. அந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாததுக்கு பெனால்ட்டியும் கட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நோட்டீஸ் வந்திருந்தது. இந்த நோட்டீஸ் எடுத்துகிட்டு தான் அவர் நம்மளை மீட் பண்ண வந்திருந்தார். இந்த நோட்டீஸ்க்கான ரிப்ளையை நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டோம். ஆனால் இன்னைய வரைக்கும் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னால் என்ன, குறிப்பாக எந்தெந்த பிஸ்னஸ்லாம் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னால் என்ன, அதுலேயும் குறிப்பாக யாரெல்லாம் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். சரிங்க, முதல்ல யாரெல்லாம் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கம்பெனி, அதாவது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஓபிசி, எல்எல்பி ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இது தவிர்த்து ஃபர்ம்ஸ், ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்ம், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், அதை தவிர்த்து சொசைட்டி, ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா வகையான நிறுவனங்களுமே ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணுங்க. சுருக்கமாக சொல்லணும்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது தவிர்த்து இன்னும் ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ் இவங்கெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு. கட்டாயம் சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாநிலங்கள் தவிர்த்து மீதி எல்லா மாநிலங்கள்லையுமே இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்ற வரி திட்டத்தை இம்போஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இருக்குது. ஒரு சில ஸ்டேட்ஸ் தவிர்த்து, குறிப்பாக ஆந்திர பிரதேஷில் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரியான ஒரு சில மாநிலங்களில் மட்டும் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்ற சிஸ்டம் கிடையாதுங்க. சரிங்க, யாரெல்லாம் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். யாரெல்லாம் இந்த டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு பார்த்துடலாமா? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸில் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்களோ அத்தனை எம்ப்ளாயீஸ் ஒவ்வொருத்தருமே இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்றது கட்டணுங்க. இது எப்படி அவங்க கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சம்பளத்திலேருந்து மாதம் நீங்கள் ஒரு சிறு தொகை பிடிச்சிக்கிட்டு அதை வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா. வேறஸ் ஒரு சில கம்பெனிஸில் வெறும் ஒரு சோலோப்ரனர் மட்டும்தான் இருப்பார். அதாவது கம்பெனி ஓனர், அவர் தான் எல்லா வேலைகளையும் பார்த்துப்பார். அவரை சோலோப்ரனர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சோலோப்ரனர்ஸ் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு சம்பளம்லாம் கிடையாது இல்லையா, அதனால் அவங்க லாபத்திலேருந்து அந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்றத கட்ட வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் சில 1% கம்பெனி, அதாவது ஓபிசி பிரைவேட் லிமிடெட் இருக்கும், அதில் ஒரே ஒரு டேரக்டர் தான் இருப்பார். அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களுமே அதே மாதிரி தான் லாபத்திலேருந்து எடுத்து அவங்க அந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். இன்னும் ஒரு சில இடங்களில் ஃப்ரீலான்சர்ஸ் இருப்பாங்க. எந்த ஒரு கம்பெனிலையும் எம்ப்ளாயியாக இருக்க மாட்டாங்க, சிங்கிள் பர்சன் தான். அவங்க மல்டிபிள் கம்பெனிஸில் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுமே அவங்க பாக்கெட்லேருந்து இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்றத பே பண்ண வேண்டியிருக்குங்க. சரிங்க, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டணுன்றது புரிஞ்சிருச்சு. எவ்வளவு கட்டணும்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா? இது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் மாறுங்க. இப்போ தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களுக்குமே அது 1500, 2000, 2500 அப்படின்னு மாறுது. பட் மேக்ஸிமம் கேப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணக்கூடாது அப்படின்றது விதி. சரிங்க, யாரெல்லாம் கட்டணுன்றதை பார்த்தோம், எவ்வளோ கட்டணுன்றதை பார்த்தோம்.
ஒரு சிலருக்கு இதில் விலக்கும் இருக்குங்க. அதாவது யாரெல்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது மிலிட்ரியில் இராணுவத்தில் இருக்கவங்க கட்ட தேவையில்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி லேபர்ஸ் வந்து கட்ட தேவையில்லை. மூணாவது 65 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லைங்க. அண்ட் கடைசியாக இஃப் சப்போஸ் உங்களோட கம்பெனியில் ஃபாரின் நேஷனல்ஸ் யாராவது வெளிநாட்டவர்கள் இங்கே உங்களோட இந்தியன் கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த வெளிநாட்டவரும் கட்ட தேவையில்லைங்க. சரிங்க, அடுத்து இப்போ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இஃப் சப்போஸ் என்னோட கம்பெனி இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா என்னெல்லாம் விளைவுகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று முக்கியமாக இப்போ இந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்துச்சு இல்லைங்களா, அதே மாதிரி உங்களுக்கும் பெனாலிட்டி போடுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இதுக்கு முன்னாடி கட்டாமல் இருந்தீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் போடுவாங்க. இது ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது, நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கியிருந்தீங்க, அது ரினிவலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த சமயத்துலையுமே பிரச்சனை வரும். நீங்கள் இந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்கு, இதுக்கு ரிப்ளையே போடல, அதனால் அதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அந்த பெனால்ட்டிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரினிவலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எடுத்த லைசன்ஸுக்கு ரினிவல் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா வரக்கூடிய கான்சிக்வன்சஸ். சரி, இவ்வளோ பிரச்சனை எதுக்குங்க? இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கான அந்த டாக்ஸேஷன் அமௌண்ட்டையும் வருஷம் கட்டிடுவோம். இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம தவிர்த்து நிம்மதியாக பிஸ்னஸ் பண்ணலாங்க. சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.